பெரியார் ரிவர். ஒரு லாரி சைடு முல்லைப்பேட்டை டாம் அது லாஸ்ட்டில் பார்க்கலாம். ஒரு 2 ஸ்பாட் நிப்பாட்டுவோம் ஃபாரஸ்ட்டில். ஓகே ஓகே. லெக்கிருந்தா விலங்குகளை பார்க்கலாம். லெக்கிருந்தா யானை, காட்டு மாடு, புலி அதெல்லாம் சேர்ந்து லெக்கு தான். அது 920 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஓகே. பெரிய ஃபாரஸ்ட் ஃப்ளாட் கிடையாது. பவுண்டரி வேலி டீப் ஜங்கிள் தான். அதுக்கு ஆனிமல் பார்த்து லெக்கு தான். நம்ம போகிறது சத்திரம் போட்டில் போவாங்க. ஓகே. நம்ம போகிறதுக்கு 15 கிலோமீட்டர் நடந்து போனால் சபரிமலை. இந்த மகரஜோதி மலையெல்லாம் பார்க்கலாம். 15 கிலோமீட்டர் தானே? 15 கிலோமீட்டர் மலையேறி நடந்து போனால் சீசனுக்கு மட்டும் தான் அளவு. அந்த பிளேஸ் பேர் சத்திரம். இப்போ நாங்கள் போகிறது வந்து சத்திரங்க. ஆக்சுவலாக ஜீப் இங்கே கும்ளியிலேருந்து எடுத்தாச்சு. வந்தோம் கும்ளியிலேருந்து போயிட்டு. ஏன்னா இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? 6 கிலோமீட்டர் இருக்குமா? அது 10 வருமா? அங்கேருந்து இந்த சத்திரம்ன்ற ஸ்பாட். சத்திரம் நம்ம இன்னைக்கு போகிறது ஒரு 20 கிலோமீட்டர் போகிறோம். அப்பா 20 கிலோமீட்டர் மெயின் ரோட போகிறோம். அது மாதிரி ஆஃப் ரோடு தான் இருக்கணும். சரி 8 கிலோமீட்டர் ஆஃப் ரோடு. செம்மையாக இருக்கும்ல? செம்மையாக இருக்கும். கொஞ்சம் வெயில் இல்லாமல் முன்னாடி போயிருந்துருக்கும். வெயில் வெயிலாக இருக்கும். ஆனால் அங்கே போனால் நல்லா காற்றா இருக்கும். நல்லா இருக்கும். அந்த பிளேஸு வெயில் அதிகமாகிடுச்சுன்னா அந்த க்ரீன் தெரியாது, நல்லா தெரியாது. இதுவாக அழகாக ரசிக்கணும்னா நம்ம பாப்பா எப்படி இருக்கு? செம்மையாக இருக்கு. கோபி யார் அவரு? கோபி எஸ்டேட் யார்? அதாவது எம்எம்ஜே பெரிய கம்பெனி. அது முடிஞ்சு கொஞ்சம் ஒரு 4 கிலோமீட்டர் டீ எஸ்டேட். ஓகே. டீ எஸ்டேட்டுக்குள்ளெல்லாம் போகும். அங்கே போட்டோலாம் இருக்கு. இந்த மாதிரி வளைஞ்சிக்கல அங்கெல்லாம் மற்றவங்கள அள்ளு விட்டுரும். வளையிற இடத்துல இந்த மாதிரி வளையிற பெட்டில் என்னவோ ஜீப் சஃபாரினாலே வேறு லெவலில் இருக்குது. இங்கெல்லாம் எத்தனை வருஷம் ஓட்டுறீங்க வண்டி? 20 வருஷம் ஆச்சு. பயமாக இருக்கு. முன்னாடி பார்த்துட்டு அண்ணா அவ்வளோ வேகம் ஓட்டுறாரு. என்னோட crew members ஷிப்பு, நாங்கள் ஒரு ஷிப்பில் போயிட்டுருக்கோம். crew members ஹாய் சொல்லுங்கள் எல்லாம்.